மீனராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் ஜென்மசனி வருகிறார். ஜென்ம சனினால் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. உடம்புல சனி உட்காந்துட்டார், இனி மரணமே கிடையாது. இது இந்த இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் ஒரு மார்ச் வரைக்கும் தம் கட்டிட்டிங்கன்னா சனி உடம்புக்கு வந்துட்டார், இனி உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ். அவ்வளோ சூப்பராக இருக்கு. வியாதியஸ்தராக இருக்கவங்களாம் தப்பிச்சுப்பீங்க. அவ்வளோதான். சனி இன்னொரு வாழ்க்கை கொடுத்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உடம்புல உட்காந்து 3, 7, 10 பார்க்குறார். கல்யாணம் ஆக போகுது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடி வரும். புரட்சி திருமணங்கள், புரட்சி சிந்தனைகள்லாம் வரும். யாராவது தமிழ் இயக்கம் தோழர்கள்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வருடம் சவுப் செட்டை கண்டிப்பாக போடுவீங்க. காரணம் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி உடம்புல புரட்சியாளன் உட்காந்துட்டான், 10 பார்த்துடுறான். நான் கூட சவுப் செட்டை தான். ஸோ 10 பார்த்துடுறாரு. நானும் அதான் கேட்கலான்னு நினச்சேன். நீங்களும் செகப் செட்டை தானே போட்டிருக்கீங்க? அது ஒரு காலத்தில் போட்டிருந்தேங்க. ஸோ 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த புரட்சியை தூண்டுறார். அப்போ என்ன ஆகும்னா வெகு பிரபலத்தை உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் உலக புகழ் பெற போகிறது. உங்களுடைய புரட்சிகரமான சிந்தனைகள் உலக புகழ் பெற போகிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஒரு துறையை வாழ வைப்பது என்பது, ஒரு துறையில் நாம் வாழ நினைப்பது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை. இது ஒரு துறை. இந்த துறையில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது என் விருப்பம். ஆனால் இந்த துறையை வாழ வைப்பது என்பது லட்சியம். நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அந்த மருத்துவ தொழிலுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் மனித குலத்திற்கு மகத்தான சேவை செய்து விட்டீர்கள். அதுதான். அப்படிப்பட்ட சேவையை செஞ்சு தருவார் சனி பகவான். 10 பார்க்கும். அரசியலில் இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய பேர் சீட்டெல்லாம் கூட வாங்குவீங்க. இந்த 2.5 வருஷத்தில் அரசியலில் பெரும்புகழ் அடைவீங்க. உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. அங்கே எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய சனி என்ன தருகிறார் என்றால் மந்தத்தை உண்டு பண்ணுகிறார், டிப்ரெஷனை உண்டு பண்ணுகிறார். என்ன பண்ணுறாருன்னா டயர்ட்னஸ், காலில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் காலில் பிரச்சனை. சனி பகவான் அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். நான் அப்போ தனியாக சொல்கிறேன். ஸோ அப்போ குரு பகவானை ஃபஸ்ட்டு பேசிடுவோம். உங்களுக்கு 1 கூடிய குரு 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். தொழில் ஸ்தானத்துக்குரியவன் கேந்திர பலம் பெறுகிறார். நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு பழக்கடை வச்சுருக்கேன், இனி 10 பழக்கடை வரும். வியாபாரம் பெருகும். காரணம் குரு பகவான் கேந்திர பலம் பெறுகிறார். 4 இருக்கக்கூடியவர் 8ஆம் பார்வையை பார்த்து 5ஆம் பார்வையை 8 பார்த்துட்டார். இனி பழச்சிப்பீங்க, உங்களுக்கு மரணம் இல்லை. அடுத்து குரு பகவான் 10ஆம் பார்வையை பார்த்து விட்டார். தொழிலில் கொட்டுன்னு கொட்டும் போனோம். எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவதூறு வழக்குகளை உண்டு பண்ணுவார். அவதூறு. when you become famous ஓவரா somebody will put camera. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். டிப்ரெஷன் படுத்த தூக்கமே வராது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்தில் போய் உட்கார்றாரு. அப்போது கும்பராசியை விட மோசமான பிரம்மச்சரியாக நீங்கள் இருக்கணும். இருந்துக்கிறது பிழைக்கலாம். ஏன்னா அவங்களுக்காவது உடம்புல வந்தார், உங்களுக்கு தாம்பத்திய ஸ்தானத்துக்கே வந்துட்டார் குரு ராகு. அப்போ என்ன ஆகும்னா மனம் பல வழிகளில் கலங்கும். மனம் பல வழிகளில் அங்கே போகலாம் இங்கே போகலான்லாம் யோசிக்கும். பிடிச்சி இழுத்து போட்டு பைக்கை வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும். பைக்கை வெளியே விட்டிங்கன்னா ஊரையே சுற்றிட்டு வந்துடும். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு வீட்டுக்குள்ளே பைக் இருக்கிறது நல்லது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 12ஆம் வீட்டிற்கு ராகு போலீஸ் கேஸ், அவதூறு போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுவார். இதெல்லாத்தையும் நீங்கள் தாங்கணும். ஸோ 10ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி, 10 பார்க்கக்கூடிய சனி அந்த மாபெரும் பலத்தை தருவார். ஆக மீனராசிக்காரர்கள் சாதிக்க போகிறீர்கள். இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போகுது. அப்போ சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகள் மேஷராசிக்காரங்க சிறப்பு. ரிஷபம் சொன்னேன் சிறப்பு, மிதுனம் சொன்னேன் சிறப்பு, கடகம் சொன்னேன் சிறப்பு, கன்னி சொன்னேன், துலாம் சொன்னேன், விருச்சிகம் சொன்னேன். எல்லாத்துக்கும் தான் அதான் குறிச்சி சொல்கிறீங்க. 12 ராசிக்குமே தான் சொல்லிட்டீங்களா? ஆமாம், எக்ஸப்ட்டு சிம்மத்தை தவிர மற்றவங்களாம் சூப்பராக சொல்லியிருக்கேன். இதில் ரொம்ப சூப்பர் டாப் டக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வெகு சிறப்பை பெறுவீர்கள். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வெகு சிறப்பை பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் வெகு சிறப்பை பெறுவீர்கள். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் பெரும்புகழ் பெறுவீர்கள்.